ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கும் நேரம் சரியில்லை அப்படின்னா, ஆனால் முருகனோட அருளோட நான் அந்த நேரத்தை கடந்து வந்துட்டேன்னு தான் சொல்லணும். பாப்பாவுக்கு கொஞ்சம் சிக்காயிடுச்சு. அதனால் இன்னுமே ஸ்கூல் போகலை. ஸ்கூல் ஓப்பனிங் அன்றைக்கி உடம்பு சரியாமல் போயிடுச்சு. ஃபீவர் 104. அப்போ நாங்கள் பெட்டில் வச்சுருந்துட்டு இப்போ ஒரு 4 டேஸ் கழித்து தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தேன். ஒன்றே ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு யாருமே துணையாக இல்லாதப்ப கண்டிப்பாக கடவுள் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் துணையாக இருப்பார் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். அதை சொல்லாலேயோ நம்ம வார்த்தைகளால் நம்ம சொல்லிட முடியாது. கந்தனுடைய செயல்களை உணர்ந்தால் மட்டும்தான் அது அவருடைய அருமை நமக்கு புரியும். கண்டிப்பாக ஒரு அப்பாவாக அவர் என்னைய எல்லா இடத்துலையும் கடந்து வர செஞ்சுருக்காரு. ஆனால் ஒரு சில கட்டத்தில் ஏன் நினைக்கிறேன் அப்படின்னா, ஒன்றே ஒன்று கேட்குறேன். அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை கண்டிப்பாக கேட்போம் அப்பன் முருகன்கிட்ட. இவ்வளோ சோதனையாக நீ தர, அதை நான் தாங்கிட்டு இருக்கேங்கிறதுக்காக இன்னும் ஒரு அதிகமான சோதனையை தராத. அதை தாங்கக்கூடிய சக்தி கொடுக்குற, இல்லைன்னுலாம் நான் சொல்லலை. ஆனால் அந்த சோதிக்கிறப்ப சின்ன குழந்தைங்கள அதை சோதிக்கிறப்ப அவங்க கஷ்டப்படுறத பார்க்கறது, நான் கஷ்டப்பட்டால் கூட என்னால் தாங்கிக்க முடியும். ஆனால் அந்த குழந்தைங்க கஷ்டப்படும்போது அதை தாங்கிக்கிறது எந்த ஒரு தாயாலையும் முடியாதது. அது கடவுள் உண்மையிலே அது எனக்கு ஏன் அந்த சோதனையை கொடுத்தாருன்னு இது வரைக்கும் எனக்கு புரியல. ஏதோ கடந்து வந்துட்டோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமுடன், நோயற்ற வாழ்வோடு, நீண்ட ஆயுளோடு நலமுடன் இருக்கணும். கந்தன் அருளால் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் அந்த முருகன் கொடுக்கக்கூடாது. அப்படியே கொடுத்தாலும் கடந்து வரக்கூடிய பாதையை அவர் கண்டிப்பாக காட்டுவார். சில விஷயங்கள், சில நேரங்களில் சில முடிவுகளை நம்ம எடுப்போம். அந்த முடிவு தவறானதா சரியானதா அப்படின்னு 1000 தடவை மனசு யோசிக்க சொல்லும். கண்டிப்பாக கந்தன்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஒரு முடிவு எடுங்க. அந்த முடிவு எடுத்துட்டு அதில் கடந்து போயிட்டுருங்க. கண்டிப்பாக அவர் வழிகாட்டுவார். நிச்சயம் வழி உண்டு. யாமிருக்க பயமேங்கிற அவருடைய அந்த வார்த்தை கண்டிப்பாக நம்மளை ஒவ்வொரு இடத்துலையும் துவண்டு விழுந்தால் கூட நம்மளை தூக்கி நிறுத்தும். கண்டிப்பாக நம்ம அந்த இலக்கை அடையிறதுக்கு அவருடைய அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நம்ம காதில் கேட்டுட்டு தான் இருக்கும். முருகனை கெட்டியாக பிடிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். உணர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த குட்டி குட்டி வார்த்தைகள் ஒவ்வொன்றும் 1000 அந்த அவருடைய அந்த எப்படி சொல்கிறது, பரிபூர்ண அருளுக்கு சமம். அதை நம்ம உணர்ந்தோனாலே நம்ம நிறைய வாழ்க்கையில் நிறைய தப்பு பண்ணியிருப்போம். யாரும் தப்பு பண்ணாத மனுஷங்களே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். தப்பு செய்யாதவன் மனுஷனே கிடையாது ஃபஸ்ட்டு. அப்படியே தப்பு பண்ணியிருந்தா கூட திருந்தி வாழ்கிறதுக்கான நம்மளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான் தான். நம்ம அந்த திருந்தி அவருடைய பாதையில் வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சோதனைகள் நிறையவே. அந்த சோதனைகளை கடந்து வந்துட்டோம் அப்படின்னா வெற்றிங்கிற பாதையில் உச்சியில் கொண்டு போய் வச்சிடுவார். ஆனால் எத்தனை உச்சிக்கு போனாலும் எவ்வளோ ஏணிகளை நம்ம ஏறினாலும் முதல் படி, முதல் ஏணி அப்படிங்கிறத யாருடைய வாழ்க்கையிலையும் யாராலையும் மறக்க முடியாது. அந்த அந்த முதல் படிங்கிறது ஏற கற்றுக் கொடுத்தது யார் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். அந்த முதல் படி ஏறும்போது நமக்கு துணையாக நின்றவங்க யாருன்னு யோசிக்கணும். நம்ம அப்பன் அருளால் முருகன் கூடவே இருப்பார். அது இல்லாமல் மனித ரூபத்தில் யார் நம்ம கூட இருந்தாலும் அந்த முதல் படிக்கட்டு நீங்கள் எடுத்து வைக்கும்போது அப்போ எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்கும். அந்த படியை நீங்கள் காலை வைப்பீங்களான்னு கூட நினச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் எடுத்து வைக்கும்போது உங்கள் கூட யார் நின்னாங்க? இல்லை நான் யாருமே இல்லை, கந்தனோட அருளால் தான் காலை எடுத்து வச்சேன்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க அவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். அவரை ஒரு நொடி கூட மறந்துடக்கூடாது. நீங்கள் கோயிலுக்கு தான் போய் சாமி கும்பிடணும் கிடையாது, பூஜை பண்ணணும் கிடையாது. நம்ம மனசார முருகா அப்படின்னு நம்ம கூப்பிட்டோன்னா ஓடி நம்மளுடைய குரலுக்கு செவி சாய்க்கக்கூடியவர் கடவுள். அதே மாதிரி ஆபத்தில் உதவின யாரையுமே நம்ம ஒரு நிமிஷம் கூட மறக்கக்கூடாது. அது மாதிரி கஷ்டத்தில் நம்மளை அந்த படி எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல நின்றவங்கள நம்ம உச்சிக்கு போனோன்னா கூட அவங்களையும் கூட்டிகிட்டு போகணும். கண்டிப்பாக அதற்கான முயற்சியை செய்யணும்.
நம்ம மட்டுமே முன்னேறிட்டு அவங்கள அந்த படிக்கட்டிலே விட்டுறக்கூடாது. அது மிகப்பெரிய தப்பு. நம்ம வந்து அவங்களையும் ஒசத்தி கொண்டு போகும்போது, உண்மையிலே அதை விட ஒரு ஆனந்தம் இருக்கவே முடியாது. கடவுள் வந்து ஒண்ணே ஒண்ணு, நம்ம வந்து யாரையும் சபிக்க வேணாம், யாரையும் திட்ட வேணாம், யாரையும் வந்து இப்படியே போட்டோம் அப்படின்னு நம்ம விட்டுட்டு, நம்ம ஒண்ணே ஒண்ணு, நல்லா இருந்துட்டு போ. நமக்கு கெடுதலே செஞ்சாலும் நல்லா இருந்துட்டு போ. அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து அத நம்ம வந்து அவங்களுக்கு முன்னாடி சொல்றோமோ இல்லையோ, நல்லா இருந்துட்டு போட்டும் போ. நமக்கு தானே கெடுதல் நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு வரோம்ல, அது 1000 தண்டனைகள் அவங்களுக்கு குடுத்ததுக்கு சமம். அது எத்தன பேர் உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியல. அ உலகத்திலே மன்னிப்புன்னு நம்ம சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ். மன்னிப்ப விட ஒரு பெரிய தண்டனை ஒரு மனுஷனுக்கு கிடையாது. ஒரு தப்பு செய்றான் அப்படின்னா, தப்பு செஞ்சவன் அதால பாதிக்கப்பட்டவன், "போ நான் உன்ன மன்னிச்சுட்டேன் போ" அப்படின்னு சொல்றான் பார்த்தீங்களா? அந்த தண்டனைய விட ஒரு மிகப்பெரிய தண்டனை எதுவுமே கிடையாது. அதனால தான் நெறைய இடங்கள்ல ஜஸ்டிஸ் தராங்க. ஆனா, அத நெறைய மிஸ்யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. நம்ம வந்து ஒண்ணே ஒண்ணு உணர்ந்துக்கணும். கஷ்டத்துலயும், நம்மளுடைய எல்லா இடர்கள்லயும் நம்ம கூட இருந்தவங்கள எப்பொழுதுமே நம்ம வந்து மறந்துறக்கூடாது. அதுமாரி பொங்கல் பண்டிகை நெருங்கி வந்துருச்சு. பழையன கழிதலும், புதியன புகுதலும் பொங்கல்னு சொல்லுவாங்க. பழையன கழிதல் அப்படிங்கிறது, நம்ம வீட்ல உள்ள பழசு பட்டு, பழைய பொருள், ஒட்டடை இத மட்டும் தட்டுனா போதாது. நம்ம மனசுல உள்ள தேவையற்ற குப்பைகள் நெறைய சேர்த்து வச்சிருப்போம். அதாவது பொறாமை, கோபம், வன்மம், அப்புறம் ஆசை, இது எல்லாத்தையும் நம்ம பேராசைலாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு, ஒண்ணே ஒண்ணு, நமக்கு இந்த வாழ்க்கைய குடுத்த கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்லிட்டு, தினம் தினம் நான் எடுத்து வைக்கிற பாதையில, நீ என் கூடவே வந்து எனக்கு துணையா இருப்பா. நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு பாதையும் நன்மையில முடியட்டும். என்னால ஒரு உயிர் கூட கஷ்டப்படக்கூடாது. எந்த உயிருக்கும் என்னால எந்த கேடும் வரக்கூடாதுன்னு நெனச்சிட்டு, நம்ம வாழ்க்கை பயணத்த தொடங்குவோம். உண்மையிலே பொங்கல்னா அதுதான். நம்ம மனசுல உள்ள கெட்ட எண்ணங்கள தூர தூக்கி போட்டுட்டு, நல்ல எண்ணங்கள வச்சுட்டு, நம்மளுடைய மனசுல மகிழ்ச்சி எப்படி பொங்குதோ, அதே மாரி தான் பானையில பொங்கலும் பொங்கும். இதுதான் உண்ம. நெறைய பேர் அப்படி நெனைக்கிறது கிடையாது. நம்ம வீட்ல உள்ள போகி பண்டிகையில பழைய பொருள்லாம் போட்டு கொளுத்துறோம் இல்லையா? அதே மாரி நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள், அதாவது கெட்ட செயல்கள், ந அதாவது மனசுல உள்ள பல காயங்கள் எதுவா இருந்தாலும் தூக்கி தூர போட்டு அத மறந்துட்டு, நம்ம வாழ்க்கை ஜேர்னிய நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு யார் என்ன கெடுதல் செஞ்சாலும் பரவால்ல. ஒண்ணே ஒண்ணு மட்டும் நெனச்சுங்க. வேணாம். அவங்க நம்மளுக்கு செஞ்சுட்டாங்களா? பரவால்ல. அத வந்து நம்ம அவங்களுக்கு திருப்பி தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. அவங்கள நம்ம மன்னிச்சு விட்டுடுவோம். மன்னிப்போம், மறப்போம். வாழ்க்கை கண்டிப்பா சந்தோஷமா இருக்கட்டும் ஒவ்வொருவருக்கும். அனைத்து உறவுகளுக்கும், நண்பர்களுக்கும், அம்மாக்களுக்கும், அப்பாக்களுக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அட்வான்ஸா சொல்றேன். தேங்க் யூ.